Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான். கேதுவை தொடர்ந்து ராகு பகவான், அதை தொடர்ந்து சூரிய பகவான், அப்புறம் மற்றவங்களாம். அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது. அவ்வகையிலே இந்த 18ஆம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான். எல்லாரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில், இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் குபேர சம்பத்துகள் அடையப் போகிறீர்கள், யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது, யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க, இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கன்னிராசி அப்படிங்கிறது உங்களுக்கே எனக்கும் மட்டும்தான் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மீனா ராசினா மீன், விருச்சிக ராசினா தேள், கடகராசினா நண்டு. ஆனால் நீங்கள் கன்னிராசி, காலம் ஃபுல்லாக கன்னிராசி தான். நீங்கள் எத்தனை வயசானாலும் கன்னிராசி. வெறுப்பில் இருக்க குருஜி, மேட்ருக்கு வாங்க. அதுதான் வரேன். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன், வியாதி, கஷ்டங்கள்லாம் தீர்க்கிறார். சார் வாழ்க்கையில் என்னை எமன் வேணால் நினச்சிக்க எதிரின்னு, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு 5 காசு கவலை கிடையாது. என்னை யார் வேணால் நினச்சிக்க எதிரின்னு. ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நீ யார் வேணால் நினச்சிக்கப்பா, நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. ஸோ அப்போது அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சத்துருக்களை ஒழிக்கிறார், புதிய ஜாபை உண்டாக்குறார், வேலை விஷயங்களில் புதிய ஜாபை உண்டாக்குறார். இது எல்லாத்தையும் பண்ணுறார் இந்த ராகு பகவான். ராகு 6ஆம் வீட்டிலிருந்து உங்களுக்கு அனுகிரகங்களை தருகிறார். 12ஆம் வீட்டு கேது வேறு இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சிவனடியார் ஆகிறது, இந்த மாதிரி சன்னியாசம் போகிறது. சார் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவ தீட்சை வாங்கிட்டு சன்னியாசி ஆகிட்டார். அவர் என்னது சன்னியாசி ஆகிட்டாரா? ஆமாம், உங்கள் கணவர் ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக ஆன்மீகம் படிக்க ஆரம்பிச்சார்னா அவரை பிடிச்சி இழுத்து கட்டி போட்டிருக்கேன். இல்லைன்னா சன்னியாசி ஆயிடுவார். அவருக்கு சன்னியாசி யோகம் அவரை கூப்பிடுது. ஸோ அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த ஆழத்திற்கு இட்டு செல்வார். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே உட்காந்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், வீட்டிலே உட்காந்து பயங்கர ஆழ்நிலை சமாதி நிலை பற்றிலாம் படிப்பாங்க. சித்தர்கள் பற்றிலாம் தேடி காட்டுக்குள்ளே போய் கண்டுபிடிக்க போனவெல்லாம் இருக்கான். தேவையில்லாத வேலைகளில் இன்வால்வ் ஆகாதீர்கள் கன்னிராசிக்காரர்களை. உங்களை அது வான்னு கூப்பிடும். சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு அந்த பொந்தில் போய் தங்கிக்கணும். பொந்தில் போய் தங்குங்க, உங்களை வேணாங்கள பாம்பு கடிச்சிருச்சுன்னா போக வேண்டிதான். நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்குது, ஜாக்கிரதை. ஸோ நமக்கு இது தேவையில்லாத வேலை. ஆன்மீகம் அழைத்ததென்றால் வீட்டிலேருந்தே ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது காட்டுக்குள்ளே மர்ம காட்டுக்குள்ளே சித்தரை தேடி போகிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஒரு இயற்கையினுடைய சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு பூதம் நமக்கு எதிராக செயல்படும் என்பது விதி. ஆகையினால தெரியாத வேலைகளில் இறங்காதீர்கள் கன்னிராசிக்காரர்கள். உங்களுக்கு அது நம்ம மேத்யூலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல். இதே மாதிரி பழைய சேட்டலைட்லாம் வச்சிங்கன்னா அந்த தியானம் பண்ணுறதா சொல்லிக் கொடுப்பாங்க. காலையில் யோகா, காலை தூக்கி தூக்கி யோகா, பிறகு கண்களை மூடி மூடி. நீ எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு தெரியும்டா. தியானத்துக்கு வர சொன்னால் தியானம் பண்ணுறதை தவிர மீறி வேலை எல்லாம் பார்க்குறது. இப்போ தான் கண்ணை மூடிட்டு சிந்தமனை காப்பி போடுறாங்க. ஆமாம் ஸ்மெல் வருது, ஆமாம் சாப்பாடு ஊரில் எனக்கு புரியல, சூப்பரா தியானம் விளங்கும். ஸோ நம்ம ஆட்கள் எப்படின்னா 12ஆம் வீட்டில் கேது வரும்போது தியானம் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் ஒரிஜினலி தியானம் பண்ணலாம் மாட்டாங்க. அதனால் நீங்கள் உண்மையிலே தியானம் பண்ணுவீங்க. அதனால் வேண்டாம். இப்போ இந்த மாதிரி சும்மா ஃபண்டுக்கு பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சீரியஸாக பண்ணாதீங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன்,
சனிப்பெயர்ச்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இப்போ இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா, இந்த ஊர்லேயே இருந்து பொழைக்கலாமா, இல்லை துபாய்க்கு போய் பொழைச்சிக்கலாமா, ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு 7.5 வந்து ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 7.5ங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து. ஆனால் மற்றபடி பாருங்க, சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டார், உறவுகள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். வேலையை பிடுங்குவார், நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார், கஷ்டப்படுத்துவார், பொறுமை என்பதை சொல்லி தருவார். இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது. நான் இஎம்ஐ கட்ட முடியல, மந்த்லி சேலரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்குது, என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது. இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம், அப்பா அம்மா மனைவி, உங்களோட எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு. ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெல்லாம் கை வச்சிருவார் ராகு கேது. ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா, நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன், என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல். அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வர்றது. ராகு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார், கெட்ட பேரை வாங்கி தரார், வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். கேது பகவான் உடம்புல உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் ஐசி வரைக்கும் படுக்க வச்சிடறார். கேதுன்னா என்னன்னா உடம்பை வந்து படுத்துற ஒரு தண்டனை கடவுள்னு பேர். இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா, ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க. ஏன்னா 3, 6, 8, 12 ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது. 3ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. ராகுலாம் உபஜயஸ்தானம் 11ஆம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார். ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு, அதாவது ஃப்ரெண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது. ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோட ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள், சண்டை செய்பவர்கள். ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார், அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார், ஹிருதய நோயை உண்டாக்குகிறார், மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும், ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும், நவக்கிரக நாயகி என்று பொருள். ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம். திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும், அதை எடுத்துக்கொள்கிறோம். கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காளஹஸ்தியையும் கீழ்பெரும்பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நேரடியாக என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.